அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்று அவை சொல்லுகிறார். நம்ம கையில எவ்வளவு காசு பணம் வைத்திருந்தாலும் அதை விட சிறந்தது எது என்று சொன்னால் நாம் கற்றிருந்த கல்விதான் என்று அவை சொல்லுகிறார். நம் உள்ளத்திலே என்றும் அழியாத செல்வமாக நிறைந்து இருக்கக்கூடியது நாம் கற்கின்ற கல்வி. கையில வச்சிருக்கிற காசு கரைஞ்சு போயிடும், ஆனா கல்வி என்பது மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். நண்பர்களுக்கு வணக்கம். பற்களில் ஆட்டம், வலி, இரத்த கசிவு, சீல்வடிதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பூரண நலம் பெற சர்வம் ஹெல்த் கேரை அணுகுங்கள். 9176380403. அடுத்ததாக நண்பர்களே, நாம் பார்க்க போறது ரெப்பரட்டரியில ஹோமியோபதி சப்ஜெக்ட் ஜென்ராலிட்டிஸ். ஜென்ராலிட்டிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா பாத்திங் ட்ரெட் ஆஃப், அதாவது குளிப்பதற்கு பயம், காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குளிப்பதற்கு ஏன் பயப்படுது? உண்மையிலேயே குளிச்சா குளிரும் நடுக்கும் அப்படின்னு ஒரு பயம் அல்லது மனசுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். அப்புறம் தவிர்க்கணும்னு பார்க்கிற எண்ணம், குளிக்கிறதே கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். குளிச்சா மூச்சு முட்டும், மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு, அதனால தவிர்ப்பாங்க. அடுத்து அச்சம், பயம், ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பதட்டம், அது காரணமாக இருக்கும். அடுத்து சிலருக்கு தண்ணி அப்படி ஊத்திட்டாங்கன்னா ஹார்ட் படபடன்னு துடிக்கும், அதுக்கு பயந்துகிட்டு குளிக்க மாட்டாங்க. அடுத்து வேர்வை, அந்த குளிக்கணும்னு நினைச்சாங்கன்னா உடம்புல வேர்த்து கொட்டிடும். இப்படி பல காரணங்கள் அந்த குளிப்பதற்கு ஏற்படக்கூடிய பயத்துக்கு காரணமாக இருக்கிறது. இதனால என்ன விளைவுகள்? அதாவது நல்லா பார்த்துங்க, குளிப்பதினால் ஒருவருடைய நோய் தன்மை சிலருக்கு அதிகமாகும், சிலருக்கு குறையும். சில குறிப்பிட்ட பகுதியில அந்த தண்ணி ஊத்துறது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். குளிர்ந்த நீர் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கும், சிலருக்கு நன்மையை தரும். சிலர் விருப்பப்பட்டு குளிக்கவே மாட்டாங்க, சிலர் விருப்பப்பட்டு குளிப்பாங்க. குளிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையில் இருப்பாங்க. சில இந்த கடல் நீர்ல குளிச்சாங்கன்னா சில பிரச்சனைகள் அக்ரவேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. இது போல பல பிரச்சனைகள், குளிப்பதினால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்துகள் வேற எந்த சிகிச்சையில் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹோமியோபதியில் மட்டும்தான் இருக்கு. அப்படி அந்த சிகிச்சையை கண்டுபிடித்த டாக்டர் ஹனிமேன் அவர்களுக்கு நாம் ஒரு நன்றி சொல்வோம். அதே சமயத்தில் இந்த இதுக்கு அம்மோனியம் கார்போனிக்கம், ஆன்டிம் குரூடு, கிளிமேட்டிக்ஸ், சீக்கல் கோர், சொரைனம், செப்பியா, ரெக்ஸ்டாக்ஸ், சல்பர் போன்ற பல மருந்துகள் சிறந்த சிகிச்சைக்குரிய பலனை தருகிறது. இதை நீங்க ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவரிடம் அதை பற்றின உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லி மருந்தை கேட்டு வாங்கி சாப்பிடுங்கள். அந்த தண்ணி குளிப்பதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் நீங்கிவிடும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.